கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 12. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை தன்னிடத்தில் எந்த நேரத்தில் வந்து அழைக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கின்றார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆபத்து காலம் என்பது எந்த நிமிடத்தில் வரும், எப்பொழுது வரும் என்று தெரியாத ஒன்று, சடுதியாக நிகழ்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதே வண்ணமாக என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்க. இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் கடவுளை தேடும் பொழுது கடவுள் உடனே நமக்கு இறங்கி பதிலளிக்கின்றார், பலனளிக்கின்றார் என்கிறதான உண்மையை கடவுள் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த ஆண்டவரை நாம் எப்படி சேருகிறோம், எப்படி சேருவதற்கான பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதும் பொழுது அற்புதமான காரியங்களை அவர் விளக்கி சொல்லுகின்றார். ஒன்று, அவரை பற்றும் விசுவாசத்தால் என்று எழுதியிருக்கிறது. கடவுளை நாம் எப்படி பற்றி கொள்ள முடியும் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் கடவுளை பற்றி கொள்ள முடியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் இல்லையா? தம்மை தேடுகிறவருக்கு கடவுள் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளை நாம் விசுவாசத்தின் மூலமாய் சேரும் பொழுது என்ன கிடைக்கின்றது? அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையும் கிடைக்கின்றது. தைரியம் உண்டாகிறது, திட நம்பிக்கை உண்டாகிறது. என்ன தைரியம் உண்டாகிறது? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை பார்த்தவுடனே பயம் வந்து விடுகிறது. அப்படியே பயந்து அப்படியே குறுகி போய், ஐயோ இப்படி நடந்து விட்டதே என் வாழ்க்கையில், நான் என்ன செய்வேன் என்று அங்கலாய்க்கின்ற, கண்ணீர் வடிக்கின்ற ஒரு நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளப்படுகிறோம். இதற்கு ஒருவரும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. நாம் அனைவருமே இந்த நிலைமையிலிருந்து நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறவர்களாகத்தான் இருக்கிறோம். காரணம் என்ன? சற்று கூட எதிர்பாராத ஒரு காரியம் நம்முடைய வீட்டில் அது நடக்கும் பொழுது நாம் அப்படியே பயந்து விடுகின்றோம், பதறி விடுகின்றோம். அப்படி பதறும் பொழுது என்ன நடக்கிறது? வாழ்க்கையில் இருந்த எல்லா நம்பிக்கையும், எதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தோமோ, யார் மீது நம்பிக்கை வைத்திருந்தோமோ, என்ன நம்பிக்கையோடு கூட நம்முடைய வாழ்க்கையை கடத்தி சென்று கொண்டிருந்தோமோ, அவையெல்லாம் சுக்குநூறாய் உடைந்து வாழ்க்கையே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. இதற்காகத்தானா இவ்வளவு கஷ்டப்பட்டேன்? இவ்வளவு நாள் நான் ஓடினது இதற்காகத்தானா? பிரயாசப்பட்டது இதற்காகத்தானா? செய்யும்படி நினைத்தது இதற்காகத்தானா என்று ஒரு வெறுமையை நாம் உணர ஆரம்பித்து விடுகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்படும் பொழுது ஒரு விசுவாசத்தோடு கூட கடவுளை சேருகின்ற நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு இந்த 2 காரியத்திலும் இருந்து விடுதலை தருகின்றார். ஒன்று, நமக்கு ஒரு தைரியம் உண்டாகிறது. இல்லை, என் வாழ்க்கை எவ்வளவு பெரிதான இந்த பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளாக தள்ளப்பட்டாலும் கூட
அவை எல்லாவற்றிலும் இருந்து நான் வெளியே வருவேன். என் குடும்பம் சீர்படும், என் பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற தைரியம் நமக்கு உண்டாகிறது. இரண்டாவதாக, அந்த தைரியத்தின் மூலமாக நம்பிக்கை உண்டாகிறது. விசுவாசம், ஒரு புதிய விசுவாசம் பிறக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார் என்கிறதான நம்பிக்கை நமக்கு அவர் மீது உண்டாகிறது. ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இந்த 2 காரியம்தான் இல்லாமல் அவர்கள் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன? அவர்கள் கடவுளை அடைகிறதான அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இல்லாதபடினாலே அவர்கள் கடவுளை சேர முடியவில்லை. கடவுளை சேர முடியாததினாலே அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் போகிறது. எதிர்காலத்தை குறித்ததான நம்பிக்கை இல்லாமல் போகிறது. ஆகவே வாழ்க்கையில் பலவிதமான தவறான முடிவுக்குள்ளாக அவர்கள் போகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு தூரம் அது தலைகீழாக மாறினாலும் கூட தைரியம் உண்டு. நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு தைரியம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்ற தைரியம், கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அது என்னை எல்லாமே என் ஆண்டவராலே மாற்றி அமைக்க முடியும் என்று சொல்லி. ஸோ இந்த 2ம் நமக்குள் இருக்கிறதுனால்தான் அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடவுளை சேருகின்ற, கடவுளை தேடுகின்ற அந்த ஸ்லாக்கியம், அந்த பாக்கியம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் நம்முடைய ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாம். எந்த காரியத்தை வேண்டாலும் தேவனுடைய கரத்திலே நாம் கொண்டு போய் கொடுக்கலாம். அவர் நம்மை பார்த்து கொள்வார். ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். இது என்னால் முடியாது என்று சொல்லவே மாட்டார். ஆம், அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே நீங்கள் கடந்து வருகின்ற அந்த கண்ணீரின் பாதை, அந்த பயம், ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறதான அந்த பிரச்சனையின் ஆழம் எப்படிப்பட்டது என்பதை கடவுள் அறிந்திருக்கின்றார். தைரியத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் சேரும் அந்த பாக்கியத்தை நீங்கள் பெற்றிருக்கிறபடியினால் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். திட நம்பிக்கையோடு கூட இருங்கள். தைரியமாக இருங்கள். நிச்சயமாய் நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையெல்லாம் மாறி கடவுள் மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில், ஆரோக்கியத்தில், இன்னும் நாம் எதிர்பார்க்கின்ற எல்லா காரியத்திலும் அவர் கொண்டு வருவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. செபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தின் மூலமாய் உம்மை தேட வேண்டுமே தவிர எங்கள் சுய நீதியினால் உம்மை தேட முடியாது. ஆகவே என் ஆண்டவர் எங்களுக்காக மரித்து இரத்தம் சிந்தி எங்களை மீட்டெடுத்து, ஆண்டவரே நீர் கர்த்தாவே எங்களை உயிரோடு எழுந்து இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே நீர் கர்த்தாவே ஆளுகை செய்கிறவராய், எங்களுடைய ஆண்டவராய், எங்களுடைய தகப்பனாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை பெற்றும் விசுவாசத்தினாலே எங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்மிடத்திலே சேருகின்ற தைரியம் உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே, ஆண்டவரே எதை கேட்டாலும் நீர் எங்களுக்கு செய்வீர் என்ற நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, அந்த கிருபைக்காக உமக்கு தோத்திரம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறையா. எங்களால் இயலாத அநேக காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய ஆண்டவரே சக்திக்கு மிஞ்சின காரியங்கள், எங்களுடைய கையை விட்டு மீறி போன அநேக செயல்கள், ஆண்டவரே இவை எல்லாவற்றிலும் இருந்து எப்படி மாற்றங்கள் வரும் என்று நினைக்கும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் ஒரு பெரிய இடி விழுந்ததைப் போல காணப்பட்டாலும் கூட இல்லை, என் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவர் சகலவற்றை மாற்ற வல்லவர் என்பதை நாங்கள் கர்த்தாவே ஆண்டவரை விசுவாசிக்கும்படி எங்களுக்கு பலன் தந்ததற்காக தோத்திரையா. இப்படிப்பட்டதான வேதனையின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள்
ஒவ்வொருவரும் என்னோடு சேர்ந்து இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். தம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தை நீர் பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவருடைய ஆத்மாவிலே தைரியத்தை தந்து ஒரு புதிய நம்பிக்கை உமது பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. எந்த காரியத்தை குறித்து உமது பிள்ளைகள் பயப்படுகிறார்களோ அந்த காரியத்தில் மகளே மகனே நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ கலங்காதே என்று சொல்லித்தாரும் சுவாமி. அப்படி வார்த்தை மாத்திரமல்ல, நீர் வாயினால் சொல்லுகிறதை கரத்தினால் செய்து முடிக்கிறவர் என்பதை உமது பிள்ளைகளுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் கிருபை தாரும். அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.